வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. திமுகவுடைய இன்றைய போராட்டம் சூப்பரான போராட்டம், பயங்கரமான கூட்டம் அப்படின்னு எல்லா தொலைக்காட்சியும் போட்டுட்டு இருப்பாங்க, செய்தி தானே. ஆனால் இதற்கு பின்பு என்ன, எதை மறைப்பதற்கு இந்த போராட்டம்? ஆளுநரை எதிர்த்து நீங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள், ஆளுநர் மாளிகையில் கூட போய் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஏற்கனவே ஆளுநர் மாளிகையில் இதே மாதிரி ஒரு கண்டன கூட்டம் நடத்துகிறதா தீர்மானம், அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிங்க. பிறகு திமுக பேக் வாங்கிருச்சு, கூட்டணி கட்சி மட்டும் பண்ணாங்க. அதே மாதிரி ஆளுநர் மாளிகைக்கு திமுக மட்டும் போகும், கூட்டணி கட்சிகள் புறக்கணிப்பாங்க. அப்போ திமுக என்ன அவ்வளோ புத்தாலியா, அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கீங்களா? சென்ட்ரலில் நீங்கள் எதுக்குறீங்க, ஆனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு மக்கள் ஆனால் பேசக்கூடாது. அது எந்த விதத்தில் நியாயம்? யாராவது எடப்பாடி பழனிசாமி பிஜேபிகிட்ட பயந்துட்டுருக்கார், உண்மைதான் பயந்துட்டுருக்காரு. விஜய் பாயாசமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவரும் பிஜேபியோட பி டீம், கரெக்ட். இப்போ நீங்கள் பிஜேபியோட பி டீமா இல்லையா? இது பாசிசமா இல்லையா? என்ன பாசிசம்? ஜனநாயகம் அதாவது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்குன்னு தோழர் பாலகிருஷ்ணன் சொன்னார், அது உண்மை இல்லையா? திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கே போராட்டம் பண்ண இடம் கொடுக்க மாட்டீங்க. ஜனநாயகத்தில் ஆர்டிக்கல் என்ன சொல்லுது? அனைவருக்கும் தங்களுடைய கருத்துக்களை அமைதி வழியில் சொல்ல உரிமை இருக்கிறது. எந்த அடக்குமுறையை ஒரு அரசாங்கம் ரொம்ப கையாளுதோ அவங்க பதறாங்கன்னு அர்த்தம். என்ன பதற்றம்? எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. இன்றைக்கி எதிரியே இல்லாத ஒரு தலைவராக ஸ்டாலின் இருக்கார். நம்மளே சொல்கிறோம், உங்களுக்கே பதட்டப்படுறீங்க. பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் போராட்டம் தாங்க பண்ணுறாங்க, நீங்கள் அதுக்கு தடை பண்ணுறீங்க. அதுவும் பார்க்குற பார்த்தீங்கன்னா அந்த அதானி சம்பந்தமாக குற்றப்பத்திரிக்கை, அதை பற்றி அறப்போர் இயக்கம் டைம் கேட்டு கடைசி நாள் ரத்து பண்ணுறீங்க. வள்ளூர் கோட்டத்தில் அந்த மேல்மா விவசாயிகள் மேலே குண்டாஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சட்டசபையில் மாற்றி அந்த 12 மணி நேரம் வேலை முதல் நாள் சொல்கிறீங்க, 2வது நாள் அதை மாற்றி பேசுகிறீங்க. லாக்அப் பர்னஸில் முதல் நாள் சிஎம்ஏ சொல்கிறாரு, மறுபடி நாள் மாற்றி பேசுகிறாங்க. அப்போ எங்கே இந்த அரசாங்கம் தடுமாறிக்கிட்டே இருக்குது? ஏன் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்க மாட்டேது? எல்லாத்தையும் தாண்டி நம்ம இந்த அரசாங்கத்தில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் திராவிட மாடல் ஆட்சிக்கு பெருமை சேர்க்கும்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி நேற்று போராட்டத்தை அறிவிக்கிறீங்க, இன்றைக்கி உடனே அனுமதி கொடுக்குறாங்க காவல்துறை தமிழ்நாடு அரசுக்கு. தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக எல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க, போராட்டத்துக்கு முன்னாடியே கைது பண்ணுறீங்க. இது ஒரு பாசிசம்னு சொல்கிறாங்க. இது மக்கள் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்புறம் அவர் போராட்டத்துக்கு வரலையே, இவர் போராட்டத்துக்கு வரலையே அப்படிங்கிறீங்க. போராட்டம் பண்ணால் தான் நீங்கள் வாய்ப்பே கொடுக்க மாட்டீங்களே. வாய்ப்பு கொடுக்காம எப்படி போராட முடியும்? அறவழியில் போராடக்கூடிய எல்லாரையும் ஒடுக்குமுறை பண்ணால் அவர்கள் மெல்ல மெல்ல வளருவார்கள். இது திமுகவுக்கு தெரியுமா இல்லையா? என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. என்ன ஒன்று, பொங்கலுக்கு பணம் கொடுக்கல, அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அந்த மாணவி விஷயம் மறக்கடிக்கப்பட்டு விட்டது. வரக்கூடிய தகவல் என்ன? ஞானசேகரனுடைய வீடை அளந்தனர், அவருடைய வங்கி கணக்கை பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க. எல்லாத்தையும் தாண்டி ஆளுநர் திமுகவுக்கு நன்மை போயிட்டுருக்கார். ஆளுநர் நேற்று ஒழுங்காக அவர் பாட்டுக்கு போயிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, இந்த பல்கலைக்கழக மாணவி இன்னும் கூர்மையை திட்டுவாங்க. ஆனால் என்னென்னா எல்லாத்தையும் ஆளுநர் பண்ணிட்டு போய் திமுகவுக்கு ஒரு ஃபேவர் பண்ணிட்டார். திமுக இதான் சான்ஸு, திமுக அப்படி தான் பண்ணோம், எந்த கட்சியும் இப்படி தான் பண்ணி திமுக பாட்டாங்க. டக்குன்னு ஒரு போராட்டம். திமுக போராட்டத்தை நம்ம குறை சொல்லலை, சரி போராட்டம் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுங்க, எல்லோரும் போராட்டம் பண்ணணும். நீங்கள் ஒருத்தர் தான் போராட்டம் பண்ணுங்கிறது எப்படி ஒரு சரியான? உங்கள் கூட்டணி கட்சியே எப்படி சொல்லுதுங்க? நம்ம சொன்னால் மற்றவங்க சொன்னால் பரவாயில்ல, கூட்டணி கட்சிகள் நிம்மதியாக இருக்காங்களா? திமுகவுக்கு சலாம் போட்டுட்டு இருந்தால் ஓகேங்க அப்படின்னு வேல்முருகன் சொல்கிறாரு. யார் அந்த சார்னு திருமாவளவனே கேட்குறாரு, எடப்பாடியும் கேட்குறாரு. நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், அப்படி ஒரு சார் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது அப்படின்னா திமுக இந்த அளவுக்கெல்லாம் ஒரு தமிழக அரசு மொத்தமாக இல்லைன்னு அழுத்தமாக சொல்லுதுன்னா அதை நம்பி தான் ஆகணும். தமிழக அரசு சொல்கிறத நம்புகிறோம் நம்ம. ஆனால் அவங்களோட நியாயமான கோரிக்கையை கூட நீங்கள் கேட்க மாட்டீங்களே. இது எந்த விதத்தில் நியாயம்? எல்லாத்துக்கும் கடைசி நேரத்தில் அனுமதி இல்லைங்கிறது. பிரேமலதா அவர்கள் போராட்டம் பண்ணாங்க, அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கலாம், அனுமதியை மீறி பேரணி போகிறாங்க. திமுக அரசு இந்த 3.5 ஆண்டுகளில் பாருங்கள், அவங்க எந்தெந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, அதை அப்படியே மாற்றி பேசுவாங்க. நம்ம என்ன கேட்குறோம்? அதானி சம்பந்தமான விஷயம், அதானி சம்பந்தமான விஷயத்தில் முதல்வர் சொல்லிட்டார், என்ன பார்க்கல, அவ்வளோதானா? அதானி விஷயத்துக்காக மோடி அவர் மேலே எஃப்ஐஆர் போடுன்னு ஏன் போராட்டம் பண்ணல? அதானி தான் உங்களுக்கு. அப்புறம் ஸ்மார்ட் மீட்டர் டெண்டரை அதானிக்கு கொடுக்கல. முதல்ல அதானிக்கு ஸ்மார்ட் மீட்டர் டெண்டரை கொடுக்கறதற்கு ஒரு ஒப்பந்தம் பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சதில்லை. ஏன் திடீர்னு ரத்து பண்ணீங்க? நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்க, அதானி அப்படிங்கிற ஒருத்தரோட நீங்கள் எந்த விதமான நடவடிக்கையும் பண்ணக்கூடாதுன்னு சிஎம் சொல்லிட்டார். அப்படி அந்த பிரச்சனை அதானிக்கு வரலைன்னா ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. கேட்டால் அந்த மாநிலத்தில் போடுறாங்க, இந்த மாநிலத்தில் போடுறாங்க, நம்ம மாநிலத்தில் என்ன விஷயம்? அவ்வளோதான். அதனால் இன்றைக்கி மற்ற விஷயங்களை டைவெர்ட் பண்ணுவதற்காக
திமுகவுக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு தான் இன்றைக்கான போராட்டம். மிகப்பெரிய அளவில் போராட்டம்னு இன்றைக்கி லீவ் நாளுங்க. இவங்க சொல்கிற காரணம் தான், மக்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு திமுக தமிழக அரசு சொல்லுது. மக்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்டும் சொல்லுது. ஏங்க எல்லாத்துக்கும் அடிக்கடி போராட்டமானு கரெக்ட். ஆனால் நீங்கள் இன்றைக்கி பிஸியான நாள், இன்றைக்கி இவ்வளோ போராட்டம் பண்ணுறீங்களே, நீங்கள் போராட்டம் பண்ணால் மக்கள் பாதிப்பு இருக்காதா? அதுவும் ஆளுங்கட்சி பண்ணால் எவ்வளோ க்ரௌடு வரும்னு நம்மளுக்கு தெரியும். க்ரௌடை சேர்த்துருவாங்க, நல்ல க்ரௌடு நிற்கலாம். அப்போ சாதாரண மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? நீங்கள் அப்படி பண்ண வேண்டியிருந்தால் ஆளுநர் இனிமேல் தமிழகத்துக்கு தேவையில்லை, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை நாங்கள் முடிக்க மாட்டோம், இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை அப்பாவு முடித்து வைக்கக்கூடாது, இது அப்படியே இருந்து அடுத்த வருஷம் இருக்குல்ல, அடுத்த வருஷம் சட்டமன்ற ஆளுநர் உரை இல்லாமல் பண்ணணும். இனிமேல் ஆளுநர் அப்படிங்கிற ஒருத்தரை நாங்கள் வந்து எதுக்கும் கூப்பிட மாட்டாங்க, அவருக்கு எங்களுக்கு சண்டையாக போச்சு, அவர் தமிழ்நாட்டு உரிமையை மதிக்கவில்லை, இந்த ஆளுநரை உடனே மாற்றுங்க. தமிழகம் முழுக்க ஆளுநர் மாளிகையில் போய் போராட்டம் பண்ணுங்கள். ஆளுநருக்கு இன்னும் கடுமையான அழுத்தத்தை கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் அடையாளம் மக்களுக்கு தான் தெரியுமே இந்த ஆளுநரை பற்றி. இது வந்து திமுக அரசு வந்து இப்படிலாம் பண்ணி கொண்டு இருந்தால் வரக்கூடிய நாட்களில் இவர்கள் 200ங்கிறாங்க. மக்களிடம் திமுக ஏன் அப்படி பண்ணுறாங்க நல்லா தெரியும். அவங்ககிட்ட ஃபண்ட் இல்லை, உண்மையிலே ஃபண்ட் இல்லை, ஏன்னா சென்ட்ரல் கொடுக்கல, நிறையா பண்ணுறாங்க, அதையும் மறுக்கலை. ஆனால் போன வருஷம் கொடுத்தீங்க எம்பி எலெக்ஷனுக்கு, இந்த வருஷம் எலெக்ஷன் இல்லை கொடுக்கல, அடுத்த வருஷம் பெருசாக கொடுப்பீங்க, ஏன்னா எம்எல்ஏ எலெக்ஷன். இது மக்களுக்கு தெரியாமையாக இருக்குது. ஆமாங்க, எலெக்ஷன் வந்தால் கொடுப்பாங்க. இப்போ அடுத்த வருஷம் என்ன ஆகும்? இவங்க 1000 ரூபாங்கிறாங்கல்ல, எடப்பாடி 2000 ரூபாம்பாரு, இன்னொருத்தர் 3000 ரூபாம்பாரு. திமுக இப்போ ஏற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு வரும், கண்டிப்பாக வரும். அதனால் இனிமேல் திமுக அரசு அப்படிங்கிறது நம்மை பொறுத்தவரையில் இவர்கள் மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கிறார்கள். இந்த மாணவி விஷயத்தில் இவங்க பண்ணது மிகப்பெரிய குளறுபடி தான். அவர் ஒன்று பேசுகிறது, இவர் ஒன்று ஈஸியாக டேக்கல் பண்ணுற விஷயத்தை இவ்வளவு, ஏன்னா எல்லா ஆட்சிலையும் பொள்ளாச்சி பாலியல் மக்கள் பார்க்குற நாங்கள் என்ன நினைக்கிறோம், என்னங்க திமுக உங்களை நாங்கள் கேட்டால் நீங்கள் என்னன்னா பொள்ளாச்சி பாலியல் வழக்குங்கிறீங்க, இல்லை பிஜேபியை கேட்டால் பிஜேபியை மணிப்பூருங்கிறீங்க. அப்போ ஆண்ட கட்சி எல்லாத்துமேலேயும் ஒரு குறை இருக்குது. அப்போ வந்து முதல்வர் சொல்கிறது சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க. யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கொண்டு மாற்று கருத்தே இல்லை. ஒரு கட்டு மட்டும் போட்டு அதோடு முடிக்கக்கூடாது, வலுவான தண்டனை கொடுக்கணும். இப்போ தான் கோயில் நலம் அந்த நலன்னு அவங்க வீட்டில் அளவெடுக்கிறாங்க. மற்றபடி திமுக நினைத்ததை சாதித்து விட்டது, இந்த விஷயத்தை மடைமாற்றி விட்டது. தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுக்கு எதிர்க்கட்சியே இல்லை என்றால் அது திமுகவுக்கும் ஆபத்து. அதிகாரிகளுக்கு நீங்கள் இவ்வளோ சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா அது மறுபடியும் அதிகாரிகளுடைய பிரச்சனை, அதிகாரிகளுடைய அந்த அதிகாரம் உங்கள் ஆட்சிக்கும் கெட்ட பெயர் இருக்கும், உங்களுக்கும் பிரச்சனை வரும். அது வந்து வால் எடுத்தா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கதை தான். இதை வந்து நம்ம வந்து சொல்ல தான் முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா விஷயத்தையும் இப்போ திமுக ஆதரவு ஊடகங்கள் கூட இதை எப்படி மறுப்பாங்க நமக்கு தெரில. எல்லாருக்கும் அனுமதி மறுக்கிறீங்க, உங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்குறீங்கிறது இது எங்கே போய் முடியும்? டங்ஸ்டன் சுரங்கத்தில் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அதிமுக சொல்லுது. எதை உண்மை? பரந்தூர் விமான நிலையம், பரந்தூர் விமான நிலையத்தின் மக்கள் போராட்டத்தை தடுத்தது யார்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அவங்க போராடிட்டு போகிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த சாங்ஷன் மேட்ரு, நைட்டோட நைட்டை அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் நடந்ததா இல்லையா? ஜெயலலிதா அம்மா காலத்தில் வந்து டெஸ்ட்மா எக்ஸ்மான்னு போட்டு அரசு ஊழியர்களெல்லாம் நைட்டோட நைட்டை அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க போக்குவரத்து ஊழியர்களுக்கெல்லாம் வந்து தூக்கிட்டு உடனே வேறு ஆளுங்களை போட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் அரசு ஊழியர்களை பகைத்து கொண்டார், அரசு ஊழியர்களுக்கு நிம்மதி இல்லை, இதே திமுக தானே சொன்னிச்சு. இதே திமுக தானே நிறைய விஷயத்தை நம்ம கருப்பொடி காட்டணும், கோபேக் மோடின்லாம் சொன்னோமே. அப்போல்லாம் எடப்பாடி உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு அனுமதி கொடுக்காம இருந்தாரா, விரட்டி விட்டாரா? இல்லையே. அப்போ அனுமதி கொடுக்கும்போது நீங்கள் ஏன் இதே விஷயத்தை பண்ணுகிறீர்கள்? இது மக்களிடம் கண்டிப்பாக ஒரு கோபத்தை ஏற்படுத்தும். திமுக 200 அப்படிங்கிறது இதே மாதிரி போயிட்டு இருந்தால் 200ங்கிறது சாத்தியமில்லை. வேணால் திராவிட மாடலுக்கு வேண்டிப்பட்டவங்க வேணால் இல்லை இந்த விஷயத்தை திமுக பண்ணது சரின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க வெள்ளைக்காக்கா பிறகுனால ஆமான்னு சொல்லுவாங்க. அது பொதுமக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். பொதுமக்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பார்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.